ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கும்ல கத்திரிக்காய், நான் சந்தையில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, பார்க்கும்போது அழகாக. நல்லா குழம்பு வச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மொச்சக்கொட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம புளியை கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம தக்காளியும் சேர்க்குறோம், அதனால் புளி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்க போகிறோமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ புளியில் இருக்க திப்பி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். புளி நல்லா நான் கரைச்சி விட்டேன். புளி 10 நிமிஷமாக ஊறிட்டு இருந்துச்சு, நல்லாவே ஊறி வந்துச்சு. இப்போ புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் அரைப்போம்ல, அதுதான் நான் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நம்ம குழம்போட டேஸ்ட் ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கைப்பிடி அளவுக்கு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டும் அதே மாதிரி தான், நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூண்டு நான் நிறையவே சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நம்ம சேர்த்தது தெரியாமல் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். எப்போவுமே எந்த குழம்பு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவு தோல் பிரிஞ்சு நல்லா வதங்கி குக்காகி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு கத்திரிக்காய். சந்தையில் பார்க்கும்போதே நான் வாங்கிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு கத்திரிக்காய், நல்லா சுத்தமாகவும் இருந்துச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எண்ணெயோடு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு குழம்போட டேஸ்ட் ரொம்ப பக்காவாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிறு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க. நான் அந்த தண்ணியோடு தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியை கீழே ஊற்றுறாதீங்க. நம்ம வேக வச்ச தண்ணியை குழம்புல சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல், மிளகாய்த்தூள், உப்பு, அந்த கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறி வரணும் நமக்கு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கும் போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா காய் எல்லாமே நல்லா வெந்து நல்லா திக்காகி நமக்கு திக்காக கிடைக்கணும் குழம்பு. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஓரளவு திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னுமே நல்லா திக்காக தான், நான் நல்லா கெட்டியான குழம்பாக தான் இறக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் காமிக்கிறேன். சிம்மில் வச்சிடலாம். நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது தான் நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும்.
கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம இந்த மாதிரி குழம்பு ரெசிபி பண்ணாலும் நம்ம கடைசியில் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நம்மளோட இது வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.